பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இடத்திலும் தாவாவை நிலைநிறுத்தினார்கள். ஒரு திருமண நிகழ்வா பெருமானார் தாவாவை நிகழ்த்தினார்கள். ஒரு மரிப்பு வீடா, ஒரு இறந்த வீடா, ஒரு துக்க மனுஷன் இருக்கிற வீடா, அந்த இடத்திலும் பெருமானார் தாவா களத்தை அதை பயன்படுத்தினார்கள். மக்கள் கூடுகிற ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கு தேவைப்படுகிற, மக்கள் சிந்தித்து உணரக்கூடிய அல்லாஹ்வின்பால் அந்த மக்களை இணைக்க வேண்டும் என்கிற கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. நாம் என்ன செய்தோம்? வெறும் தொழுது விட்டு தாடி வளர்த்து விட்டு போவதுதான் தௌஹீத், அதுதான் ஏகத்துவம், அதுதான் இஸ்லாம் என்று பள்ளியின் 4 சுவற்றிற்குள்ளாக மடக்கி வைக்கப்பட வேண்டிய முசல்லாவிற்குள்ளாகவே நம்முடைய இஸ்லாத்தை மடக்கி வைத்ததின், சுருட்டி வைத்ததின் விளைவும் சமுதாயத்தின் சாபக்கேடுகளான அழிவுகள் இன்றைக்கு ஆங்காங்கே அரங்கேறுகிற அவலங்களை நாம் பார்க்கிறோம். உண்டா இல்லையா? இதையெல்லாம் சீர்படுத்தி செப்பனிட்டு செம்மைப்படுத்தக்கூடிய அந்த பொறுப்பு யாருடையது? இந்த உம்மத்தே முஹம்மதியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சமூகத்திற்கு உரித்தான செயல் அல்லவா? அப்ப பள்ளியிலே இருக்கிற நாம் பிற மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்தினுடைய தூய நெறிமுறைகளை பற்றி நாம் சொல்லி இருக்கிறோமா? நம்முடைய நட்பு வட்டாரங்கள், ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நம்ம சொல்லி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அதுவும் நம்முடைய நாடு ஜனநாயக நாடு, செக்குலரிசம் நாடு, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நம்முடைய இஸ்லாமிக் லா, நம்முடைய இந்தியன் லாவே என்ன சொல்லுது? எல்லாருக்கும் பேச்சு உரிமை, கருத்து உரிமை, பரப்புரை, பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை இருக்குது. எப்படி சொல்லுது பாருங்க. எப்படிங்க? ஒரு சமயத்தை குறித்து நாம் தழுவி இருக்கிற சமயத்தை குறித்து, அந்த நெறிமுறைகளை குறித்து பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு உரிமை இருக்குது. ஆனா அதுல ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எங்களுடைய மார்க்கம் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கு, சாப்பாட்டு முறையா, ஒழுக்க முறை இப்படி எல்லாம் சொல்லி இருக்கு, திருமண பந்தமா இப்படி இருக்கு, வியாபாரமா இப்படி இருக்கு, வாழ்வியலா இப்படி இருக்கு, வணக்கவியலா இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம மார்க்கத்தினுடைய நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனா இதுல வாங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது அல்லாஹ்வே சொல்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நாட்டில், அந்த மண்ணில் வாழுகிற வசிக்கிற நாம் நம்முடைய நட்பு வட்டாரங்களில் தஅவாவை நாம் நிலைநிறுத்திருக்கிறோமா என்று யோசியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதருக்கு ஈமான் சென்று விடுவதற்கு, அவருடைய கல்வியில் நுழைவதற்கு